ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு பார்த்தியா அந்த குடும்பமே வேண்டாம் விட்டுடுன்னு நான் சொன்னேன். ஆனால் நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்காம இப்போ பாரு உன்னால் உன் அண்ணன் அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். இப்போவாவது புரிஞ்சுக்கோ அந்த குடும்பம் சரியில்லாத ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வானதி இருந்துட்டு இங்கே பாருமா இவன் ஏதாச்சும் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால தான் அவங்களாம் போட்டு அடிச்சிருக்காங்க. இவன் ஒன்றும் அடி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கெல்லாம் என்னடி அவ்வளோ திமிரு, கூட பிறந்த அண்ணன் அடிபட்டு வந்து நின்றுட்டுருக்கான். அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் உனக்கு பெருசாக போயிட்டாங்களா? ஆமாம்மா, என்னையில் இருந்தாலையும் நான் அந்த வீட்டில் வாழ வேண்டிய பொண்ணு தானே, அதனால் அவங்க எனக்கு பெருசு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பார்த்துட்றேன். அப்படி இனிமேல் நீ காலேஜுக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. அடுத்த நாளே உனக்கு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்புறது தான் எங்களுடைய வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானத்தை இருந்துட்டு அழுந்துக்கிட்டே நேராக பாண்டியை தேடி போகிறாங்க. எங்கள் வீட்டில் என்னை காலேஜுக்கு போகக்கூடாது, வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமேலும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு இப்போ வந்து கல்யாணம்னு சொன்னால் எப்படி? ஏற்கனவே சோழன் கல்யாணம் பண்ணதுனால அண்ணனுக்கு ஏதாவது குறை இருக்கணுமா சொல்லி யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நானும் போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அண்ணன் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான